ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி அதனோட தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, எல்லா சீசன்லயுமே சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், இது எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை சக்களத்தி சண்டைய ஒரு எபிசோட் முழுக்க காட்டுறாங்க. ஆமாங்க, பார்வா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், கமர்தீனுக்காக போட்டுக்கிற சண்டையை பார்க்கும்போது பட்டு கேவலமா இருக்குது. அதே மாதிரிதான் இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா FJ வியானா, இந்த ரெண்டு பேருக்கு விக்ரம பொறுத்தவரை ஒரு நாள் தான் மாமா வேலை பார்த்தாரு. ஆனா இந்த ரெண்டு பேரும் பண்ற சேட்டையில பார்க்கும்போது நம்ம டெய்லி வெறுப்பாக வேண்டி இருக்குது. இதுல நமக்கு ஒண்ணு மட்டும் தாங்க புரியல, இவங்க மக்கள் கிட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க, எதை நார்மலைஸ் பண்றாங்க அப்படிங்கறது தான் புரியாத புதிரா இருக்குது. ஆமாங்க, காதல் பண்றேன், கன்றாவிய பண்றேன் அப்படின்னு சொல்ற எல்லாவளுமே வெளியே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் 2 வாரங்கள்ல சொன்னாங்க. அதாவது தனக்கான ஒருவன் இருக்கும் போதும் நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்சவன் கூட சுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறதா இந்த போட்டியாளர்கள் மேல நமக்கு வர்ற வெறுப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா பார்வை பொறுத்தவரை முதல் 2 வாரங்கள் வந்து எனக்கு வெளியே ஆளு இருக்கான், உள்ள இருக்கிற எவனையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அரோராவுக்கும் வெளியே ஆள் இருக்குது அப்படிங்கறத அவங்க தான் சொன்னாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வியானாவோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கொஞ்சம் கூட அசிங்கப்படாம பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கான். எப்படிடா உங்களால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது, காசுக்காக கண்ட கருமத்தையும் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குற நமக்கு செம காண்டாகுது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த வாரம் வீக்லி டாஸ்கா ஸ்கூல் டாஸ்க் தான் கொடுக்குறாங்க. இதுல சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்கவே முடியல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வியானா கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்ச எல்லை மீறி பண்ணிட்டு இருக்காங்க. போதுமா நிப்பாட்டு, கடுப்பாது அப்படிங்கிற அளவுக்கு தான் வியானாவோட பெர்ஃபார்மன்ஸ் படு கேவலமா இருக்குது. என்னமோ எபிசோட்ல மட்டும் கொஞ்சம் கியூட்டா காட்டியிருக்கானுங்க அப்படியே சொல்லலாம். அவங்க பண்ண சேட்டைகள் எதையும் காட்டாம கொஞ்சம் கியூட்டான மூமெண்ட்டை மட்டும் எபிசோட காட்டியிருக்கானுங்க. அதே மாதிரி தான் சாண்ட்ராவை பொறுத்தவரை 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்தவரை +2ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்க சொன்னா அவரை பொறுத்தவரை என்னமோ கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து ராத்திரி நடந்த விஷயங்களை தான் முதல்ல காட்டுறாங்க. அதாவது நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரை போட்டியாளர்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பேர்ல போட்டியாளர்களோட உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், என்னடா இவ்வளவு கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிட்டு உள்ள போன, அப்படியே கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் பண்ற தவறுகள் எல்லாத்தையுமே அவங்க கிட்டே சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா பல பேர் வந்து பல விதமா மாறுறாங்க. அதை தான் இன்னைக்கான எபிசோட்ல முதல்ல காட்டுறாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாரு, கமர்தீன் இந்த 2 பேருக்குமே கூட்டம் சேர்த்துட்டு ஆடாத அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நண்பர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருந்தாங்க. ஆனா கமர்தீனா இருக்கட்டும், பார்வா இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம், இது நாள் வரை நடந்ததெல்லாம் நீ விட்டுரு, இனிமேல் நம்ம 2 பேருமே ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் பேசி இருக்காரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை கொஞ்சம் நஞ்சமான பண்ண அரோரா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கடுப்பு ஏத்தனடா, அவ வேணும்னே என்ன கடுப்பு ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உன்னை கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா, உன்னை தூக்க சொல்றா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வெறியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசியிருக்காங்க. சரிமா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற இந்த வேலையை பார்க்கும்போது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன நிலைமை ஆவாமா, அவனுக்கு கடுப்பாகாதாமா, நமக்கான ஒருத்தி இன்னொருத்தன் கூட இப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு கேவலமா இருக்காதா? என்ன பாரு, உன்னை பொறுத்தவரை கேம்ல எப்படி வேணாலும் ஆடு, அது உன்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படியுமே சொல்லலாம். அதே நேரத்தில் நீ கமர்தீன் கூட சேர்ந்துக்கிட்டு பண்ற கேவலமான வேலைகளுக்கெல்லாம் யாருமே சொம்புலாம் தூக்க முடியாது. அந்த அளவு கேவலமா தான் நீ கமர்தீன் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. அதுலயும் குறிப்பா நீங்க 2 பேருமே சேர்ந்து வெளியே போய் கவர் போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, இதெல்லாம் எங்களால மறக்க கூட முடியாது. என்னதான் இருந்தாலும் உன்னை பொறுத்தவரை கமர்தீன் கிட்ட இருந்து விலகி திரும்பவும் கேமுக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீயா இருக்கட்டும், கமர்தீனா இருக்கட்டும், நாங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டோம்பா, நாங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல பாரு வந்து கமர்தீன் கிட்ட வாண்டடா போய் பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாதுங்க. கமர்தீன் வந்து அரோரா கிட்ட பேசியிருப்பாரு, நானும் நீயும் நட்பா தான் இருக்கிறோம், நம்ம 2 பேருமே கட்டி பிடிக்கிறோம், உன்னை நான் பல இடங்கள்ல தூக்குறேன், அப்பெல்லாம் நான் பாருவை பத்தி யோசிச்சதே கிடையாது. ஆனா பாரு வந்து அமித்தோட தோல்ல சாஞ்சு உட்கார்றத நான் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரியுது பாருவும் இதே மாதிரி வருத்தப்பட்டிருப்பால, எனக்கு பாரு மேல காதல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, பாரு இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட கமர்தீன் பேசியிருந்தாரு. இதை எதையுமே எபிசோட்ல காட்டல. எதுக்காகனா கமர்தீனை எப்படியாவது டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவி ரொம்பவே முட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாவே கமர்தீனோட கேம் பிளே எல்லாம் சூப்பருங்க, செமையா என்டர்டெயின் பண்றாரு, டாஸ்க்ல அவரோட ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குறாரு. அந்த வகையில கமர்தீன் டைட்டில் வின்னர் வந்தா கூட ஓகே தான்.
தான். எதுக்காகனா இந்த சீசனை பொறுத்தவரை எவனுமே நல்லவன் அப்படிலாம் சொல்ற அளவுக்கு சூப்பர் போட்டியாளர் யாருமே கிடையாது. எல்லாருமே சுமார் மூஞ்சு குமார் தான். அந்த வகையில யாருக்கு வேணாலும் டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மனநிலை இருக்குது. நம்மளை பொறுத்தவரை இந்த ஒரு நபர் சூப்பர், இவர் தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தகுதியான போட்டியாளர்கள் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்படி பாரு கமருதீன் ரெண்டு பேருமே காதல் மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரம்யா ஜோ வர்றாங்க. அந்த நேரம் பார்வை பொறுத்தவரை என்ன வெறுப்புத்துவியா அப்படிங்கிற மாதிரி கமருவை போட்டு பொழக்கிறாங்க. ரம்யா வந்து கூட 4 அடியை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கும்போது செம கியூட்டா தாங்க இருக்குது, அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்ல. அதே நேரத்தில் எனக்கு வெளியே ஆள் இருக்குது, எனக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட வேலைகளை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்பு கேங் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அதாவது ரம்யா, கனி, சபரி இந்த 3 பேருமே ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல ரம்யாவை பொறுத்தவரை எங்க அக்கா என்ன போட்டு பொழந்துட்டாங்க, என்னோட கேமே கனி, சபரி இந்த 2 பேரையும் தான் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. அது எனக்கே தெரியுது, அதனாலதான் இன்னைக்கு ஃபுல்லாவே நான் உங்ககிட்ட இருந்து விலகி இருந்தேன். ஆனா என்னோட அக்காவே டைரக்டா சொன்னதுனால உங்ககிட்ட சொல்லிட்டு விலகி விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சபரி கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே சபரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை பொறுத்தவரை யாருக்காகவும் யாருமே விட்டு கொடுத்தது இல்ல, ஆனா நம்மளோட உறவினர்களே இப்படி நினைச்சிருக்காங்க அப்படின்னா வெளியே தப்பா தான் போகுது, அதனால நம்ம கொஞ்சம் விலகி இருந்து கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சபரி பேசுறாரு. எப்பா நீங்க குரூப்பிசம் பண்ணவே இல்ல அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி சபரி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற கனியை பொறுத்தவரை உன்னோட அக்கா என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி விவரமா கேட்டிருக்காங்க. கனியக்கா உங்க தங்கச்சி உங்களை கழுவி ஊத்துனாங்களே அதை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா? சொல்லல. மத்தவங்க கதை மட்டும் உங்களுக்கு வேணும், உங்க கதையை மட்டும் வெளியே சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் கனியை பொறுத்தவரை விக்ரம் கிட்ட உட்காந்து புலம்புனாங்க. அதாவது ரம்யா என்கிட்ட ஓப்பனாவே இப்படி சொல்லிட்டா, அப்படி இருக்கும்போது நம்மளோட கேமும் இவங்களால தான் பாதிக்கப்படுது, நம்மளை எல்லாருமே வச்சு கேம் ஆடி இருக்காங்க, நம்ம ஏமாளியா இருக்கிறதுனால நம்மள பல பேர் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரமா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் 2 பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கனி கூட உட்காந்து பேசுறது யாரு? வக்ரம் விக்ரம் இல்லனா மாமா விக்ரம். மாமா விக்ரமுக்கு தான் விஜய் சேதுபதி ரொம்பவே நெருக்கமானவராச்சு. அதனால தானே விக்ரம் பண்ற எந்த வேலைகளையுமே விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறதே கிடையாது. ஆமாங்க, விக்ரம பொறுத்தவரை எத்தனை பேரை மார்க் பண்ணியிருக்காரு, கேலி கிண்டல் பண்றாரு. அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ஒட்டுமொத்த பெண்களையுமே இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காரா? கேட்க மாட்டாரு. எதுக்காகனா விக்ரம் வந்து விஜய் சேதுபதிக்கு நெருக்கமானவர். அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பொறுக்கி எஃப்ஜே பொறுத்தவரை விஜய் சேதுபதி மகன் சூர்யாவுக்கு நெருக்கமானவர். ஆக மொத்தத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் ஃபேவரிட்டிசம் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி ஃபேவரிட்டிசம் பண்றாரு அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமருதீன், அரோரா இந்த 2 பேரும் பேசுறாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து எனக்கு பார்வை பிடிச்சிருக்குப்பா, அவ கூட பேசுறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற கேட்கிறாரு. அரோராவை பொறுத்தவரை எனக்கு பார்வை சுத்தமா பிடிக்கலப்பா, நீ பார்வோட நெருக்கமா இருந்த அப்படின்னா என்கிட்ட இருந்து விலகிரு, உங்ககிட்ட நான் நெருக்கம் காட்ட மாட்டேன், நார்மலா பேசி பழகுவோம், முதல்ல இருந்த மாதிரி உங்ககிட்ட நெருக்கமா என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க. அரோராக்கா உங்களுக்கும் வெளியே ஆள் இருக்குன்னு சொன்னீங்க, துஷார் கூட நீங்க பேசி பழகும் போதே எல்லை மீறி தான் பேசி பழகுனீங்க, சரி ஒரு வழியா அவனை வெளியே அனுப்பிட்டீங்க, இப்போ கமருதீன் தான் உங்களோட டார்கெட்டாக விடுங்கக்கா. உங்களை பொறுத்தவரை உங்களை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களோட போட்டோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய லூசு பயிலுவ வெளியே இருக்கானுங்க. நீங்க ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், 4 போட்டோ போட்டுட்டு உட்கார்ந்தாலே உங்க அக்கௌண்ட்ல காசு வந்துட்டு இருக்க போகுது, எதுக்குக்கா இந்த டிராமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த பலூன் அக்காவை பொறுத்தவரை ரொம்பவே நல்லவங்க மாதிரி இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல பல பேர் வந்து அரோரா பரவாயில்லப்பா சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. லே நீங்க அவளோட ஆபாச புகைப்படத்துக்கு ஃபயர் விட்டவங்க தானப்பா, அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு அரோராவுக்கு முட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அரோராவை பொறுத்தவரை ஒரு ஆண் கூட இல்ல அப்படின்னா அவங்களோட கேமே கிடையாது. இந்த சீசனை பொறுத்தவரை 50 நாள் கடந்து வந்தாச்சு. இருந்தாலும் இத்தனை நாள் எபிசோட்ல ஏதாவது ஒரு எபிசோட்ல அரோரா தனியா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாரு கமருதீன் இந்த 2 பேரும் பேசுறதான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவ்யாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது திவ்யாவோட கேமே முடிஞ்சு போச்சு, திவ்யாவுக்கு எதிராக நின்று நான் கேம் ஆடினேன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், அவங்க வெளியே மாசா தெரிவாங்க. ஆனா இப்போ நான் திவ்யா கூட க்ளோஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கோ கண்டென்ட் கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லாம போயிருச்சு, நம்மளை பொறுத்தவரை யோசிச்சு தானப்பா கேம் ஆடுவோம், திவ்யாவை காலி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. உண்மையும் அதுதான். அந்த பேட்டர்னை தான் விக்ரம் கையில் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாரு வந்து நெகட்டிவிட்டி, அந்த நெகட்டிவிட்டிக்கு எதிராக பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே பாசிட்டிவிட்டியா தெரியும் அப்படிங்கிறது தான் விக்கல்ஸ் விக்ரமோட கேம் பிளேயாவே இருக்குது. வாண்டடா பாருகிட்ட பல பிரச்சனைகள் பண்ணுறாரு, பண்ணிட்டு தனியா உட்கார்ந்து சிம்பத்திக்காக உட்கார்ந்து அழுறாரு, இல்லைன்னா புலம்புறாரு.
இதை பார்க்குற மக்களை பொறுத்தவரை பாத்தியா பார்வையே கதற விட்டுட்டான் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி நடந்த இன்னும் சில விஷயங்களை காட்டல அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நடு ராத்திரி 2:30 வரைக்கும் எஃப்ஜேயும் வியானாவும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எதையுமே காட்டல. அதே நேரத்தில் இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கும்போது கமர்தீனா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் 2 பேருமே 2:30க்கு ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. இதை பார்த்த வியானா வந்து என்னடா இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் அதுக்குள்ள என்னடா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட பேசுறாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல. ஆக மொத்தத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிட் நைட் மசாலா ஓடுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல. போட்டியாளர்கள் பல பேரும் காஜி பிடிச்சு தான் சுத்திட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா கிரிஞ்ச் வியானா பொறுக்கி எஃப்ஜே இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசலங்க, அவங்களோட காதல மெருகேத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது வியானாவை பொறுத்தவரை அவங்க தான் பேசுவாங்க, எஃப்ஜே வாய் மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காதல் பண்றாங்களாம். எஃப்ஜே பொறுத்தவரை நான் வாய் முடிக்கிறமா நீயே பேசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே வியானா வந்து உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது, ஆனா உங்ககிட்ட பேசும்போது நான் பேசுறது எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, அதனால உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்ச் வியானா வந்து வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பரா, வேற லெவல். வியானா அது எப்படி வியானா மாமா விக்ரமா பொறுத்தவரை ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து உனக்கு அட்வைஸ் பண்றான், கியூட்டான பொண்ணும் பொறுக்கி மாதிரி சுத்துற ஒரு பையனும் காதல் பண்ணா அது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். அடுத்த நாள்ல இருந்து நீ எஃப்ஜே பின்னாடி சுத்திட்டு இருக்க, எஃப்ஜேயும் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். பேசி வச்சு பண்றதெல்லாம் காதலாமா? காதல் அப்படிங்கிறது ஒரு புனிதமான உணர்வு, அதை இவ்வளவு கேவலமா கொச்சப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்க மேல எங்களுக்கு வெறுப்பு தான் வருது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சக்களத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அரோராவா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. என்னடா நடக்குது? சண்டை போடுறதையும் காட்டுறீங்க, திரும்ப ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க. பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் கமர்தீன் பார்வை பேசுறாங்க. அந்த இடத்துல கமர்தீனை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் கேம்ல உன்னோட கருத்து வேறையா இருக்குது, என்னோட கருத்து வேறையா இருக்குது, நம்ம 2 பேருமே ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா என்னோட கேம் பாதிக்கப்படும். என்னதான் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கிற மாதிரி தான் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் நடந்துகிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் இன்னும் 50 நாள் தான் ஷோ இருக்குது, ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் இந்த இடத்துல பாரு கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாருமே ஓகேடா, எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என்ன பொறுத்தவரை அரோரா கூட சேர்ந்து என்ன நீ வெறுப்பேத்தாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு வந்து கமர்தீன் பேசுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பாருவுக்கு வினோதா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் 2 பேருமே உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அமிதா பொறுத்தவரை கமர்தீனுக்கு யாருமே கிடையாது, அவனை பொறுத்தவரை எல்லாரும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். உன்னை பொறுத்தவரை உனக்கு அரோராவை பிடிக்கல, அரோராவுக்கு ஒன்ன பிடிக்கல, 2 பேருக்கிட்டையுமே பேசாம இருக்கிறது தான் நல்லதோ அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் புலம்பிட்டு இருக்கான். அவனோட கேம் இதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அமித் வந்து பாரு கிட்ட பேசிட்டு இருக்காரு. வினோத்துமே அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பாருவை பொறுத்தவரை எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, கேம் முடிஞ்ச கழிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அவனை பொறுத்தவரை அவனோட கேம் ஆட சொல்லுங்க, நான் என்னோட கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கமர்தீனை பொறுத்தவரை அரோரா கிட்ட பேசினதை மட்டும் வெளியே சொல்லாம பாரு தான் என்னமோ கமர்தீன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தீனை பொறுத்தவரை எனக்கு பாரு கண்டிப்பா வேணும், பாரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பாரு ஏதாவது ஆண்கள் கிட்ட சுத்துனா என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி பொறாமையில பொங்கிட்டு இருந்தாரு. இதை எதையுமே எபிசோட்ல காட்ட மாட்டேங்காங்க. பார்வதி தான் வாண்டடா கமர்தீன் கூட சுத்தி கமர்தீனோட கேமை கெடுக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கூல் டாஸ்க்குங்க. போச்சுடா, சும்மாவே 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பாங்க, இனி எங்க கழுத்த போட்டுல அறுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. அதுலயும் இந்த டாஸ்க பொறுத்தவரை ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் என்னென்ன ரோல் அப்படிங்கறத பிக் பாஸ் கொடுத்துறாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலோட பிரின்சிபலா பிரஜின் இருக்கிறாரு, வார்டனா பாரு, அசிஸ்டன்ட் வார்டனா எஃப்ஜே இருக்கிறாரு, கனி வந்து தமிழ் ஆசிரியரா வர்றாங்க, அமித்த பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆசிரியரா இருக்கிறாரு. இப்படி எல்லாருக்குமே கேரக்டர்லாம் கொடுக்குறாங்க. டாஸ்க்கும் தொடங்குது. டாஸ்க பொறுத்தவரை ஸ்டூடெண்டா இருக்கிற வியானாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது. அதுலயும் குறிப்பா வியானாவை பொறுத்தவரை ஸ்கூல் எதையுமே அட்டன் பண்ண மாட்டேன், ஸ்கூலுக்குள்ளேயே என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலுக்குள்ளேயே வந்து அராத்து வேலைகளை பண்றாங்க. இது எதையுமே எபிசோட்ல காட்டல. லைவ் ஸ்ட்ரீம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா வியானாவை கழுவி தான் ஊத்திருப்பீங்க. உண்மையாவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எதுவுமே பண்ணாம இருக்கிற ரம்யா வெளியே போக வேண்டாம்ப்பா, இந்த வியானாவை தூக்கி வெளியே போடுங்கப்பா, எங்களால பார்க்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு தான் வியானாவோட சேட்டைகள் இருந்துச்சு. அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை +2 பையன் மாதிரி நடந்துக்க சொன்னா அவரை பொறுத்தவரை என்னமோ பால்வாடி பையன் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அமிதா இருக்கட்டும் பிரஜினா இருக்கட்டும் வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிரஜினை பொறுத்தவரை போன வாரம் வர எப்படி
எப்படி இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பிரின்சிபலா பிரஜின் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் செட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பிரஜினை பொறுத்தவரை கொஞ்சம் திக்குவாய் மாதிரிலாம் பேசுறாரு, நல்ல மீச தாடி எல்லாம் எடுத்துட்டு பட்டையை போட்டு நிக்கிறாரு. சாண்ட்ரா பல இடங்கள்ல தவறு பண்ணும் போதுமே சாண்ட்ராவை கண்டுக்க கூட கிடையாது. இவ்வளவு நாள் சாண்ட்ராவுக்கு சொம்பு தூக்குனதுதான் பிரஜின் பண்ண மிகப்பெரிய தவறா இருந்துச்சு. அந்த தவிர இந்த வாரம் பிரஜின் பண்ணல, இது நாள் வரையா பண்ணல, இனிமேல் பண்ண போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் அமித பொறுத்தவரை கோவப்படுற ஆசிரியர் மாதிரி ஒரு கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அவரை பார்க்கும்போது சத்யராஜ் சாரை பார்த்த மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவரை வெளியே தெரிய விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லலாம். வியானாவை பொறுத்தவரை ரொம்பவே ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் வியானா ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியரா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தான் சொல்றாங்க. ஆனா இந்த கனித்திருவை பொறுத்தவரை வேற யாரும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுப்பா, என் கூட யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அமித்த பல இடங்கள்ல ஸ்டாப் பண்றாங்க. என்ன பொறுத்தவரை அமித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆசிரியர் இருக்கிற கனி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. பாரதிதாசனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க, அதே மாதிரியே திருக்குறளை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் மாதிரியே நடக்கல. சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஓவரா சேட்டை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ராவை நிக்க வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல ஸ்டூடெண்டா இருக்கிற அரோரா வந்து ஐட்டம் சாங்க பாடிட்டு இருக்காங்க, அதை என்ஜாய் பண்றாங்க. விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை திவ்யாவை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்றாரு, அவரையும் கண்டுக்க மாட்டுக்காங்க. என்ன கனி எல்லா இடத்துலயும் ஃபேவரட்டிஸ் தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே அப்படி பார்த்தோம் அப்படின்னா கனியோட கிளாஸ்ல சுபிக்ஷாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், இந்த 4 பேருமே பல இடங்கள்ல இடைஞ்சல்கள் கொடுக்கறாங்க. ஆனா கனியை பொறுத்தவரை சாண்ட்ராவை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தவரை என்ன நிக்க வைக்கிறாங்க, எனக்கு கிளாஸ்ல இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வர்றவங்க பார்வை பார்த்து ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறாங்க. பார்வுக்கு கோவம் வந்துருது. ஒரு தடவை கூப்பிடலங்க, பல தடவை கூப்பிடுறாங்க. உடனே பார்வை பொறுத்தவரை இதே மாதிரி தான் எஃப்ஜே ஒரு வாட்டி கூப்பிட்டான், கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன இந்த வார்த்தையை பயன்படுத்தி வெளி உலகத்துல பல பேர் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க, அதனால இப்படி பேசுறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க. சாண்ட்ராவுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை இப்பெல்லாம் பேசாதீங்க, ஓவரா பேசுறீங்க, வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்ட வார்த்தைகளை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செம காண்டாயிடுறாங்க. சாண்ட்ரா பொறுத்தவரை மன்னிச்சிருமா, கூல் கூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பாரு அந்த இடத்துலயுமே வாயடக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாரு நீங்களா வாயடக்கத்தை பத்தி பேசுறீங்க இருந்துச்சு. அதே மாதிரி கனியோட வகுப்புல வியானா வந்து ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்ற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருந்தாங்க. அடப்பாவிகளா என்ன சூப்பரா எடிட் பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை வியானா வந்து அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிறாங்க. அதுக்கு விளக்கத்தை வந்து மத்தவங்க தான் சொல்லி கொடுத்து அவங்க சொல்றாங்க. என்னமோ வியானாவா சொல்ற மாதிரி இதுல வியானாவுக்கு ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கனியை பொறுத்தவரை கிளாஸ் எடுக்கும்போது புறம் பேசுறது ரொம்பவே கேவலமான செயல், புறம் பேசுறதுக்கு பதிலா தூக்கு போட்டு தொங்கிரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. என்ன கனி உங்களை பொறுத்தவரை புரணி பேசுறதுக்கு புதிய விளக்கம் கொடுத்திருந்தீங்களே. ஆமாங்க, புறம் பேசுறதுக்காக தான் மொழியே மனிதர்கள் உருவாக்குனாங்க, தமிழ் மொழியும் அப்படிதான் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான விளக்கத்தை கனி கொடுத்திருந்தாங்க. இந்த இடத்துல கனி இப்படி பேசிட்டு இருக்கும் போது வினோத் வந்து அரோரா தூக்கு மாட்டிட்டு தொங்க போறாலாம் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்றாரு. அந்த இடத்துல கனி சிரிச்சுட்டு இருக்காங்க. உடனே அரோராவை பொறுத்தவரை நாளைக்கு கனி கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, கனியும் தூக்கு போட்டு தொங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புரணி பேசாம எவன் தான் இருக்கான், எல்லாரும் புரணி தான் பேசிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இதெல்லாமே செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா கீர்த்தி சுரேஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களோட என்ட்ரி ரொம்பவே தாறுமாறா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷை பொறுத்தவரை ஒரு செலிபிரிட்டியா தன்னை காட்டிக்காம சக போட்டியாளர்கள் மாதிரியே பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசி பழகுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரு கூட உட்கார்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சூப்பரா என்டர்டெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்தவரை அவங்க நடிச்ச ரிவால்வர் ரீட்டா படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உண்மையாவே கீர்த்தி சுரேஷ் இவ்வளவு ஃபன் பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசுவாங்க பழகுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்தவரை பிக் பாஸ் பாக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியலங்க. அதாவது வார்டனாவும் அசிஸ்டன்டாவும் பார்வையும் எஃப்ஜேயும் போட்டிருக்காங்கல்ல, இந்த காம்போ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலாய்க்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் தான் எப்பவுமே சண்டை போட்டுப்பாங்க, அப்ப இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது வேற லெவல்ல இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கீர்த்தி சுரேஷ் பேசுனதை பார்க்கும்போது இவங்க பிக் பாஸ் அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரிஞ்சு. என்ன இருந்தாலும் கீர்த்தி சுரேஷை பொறுத்தவரை ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செம என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வெளியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் டாஸ்க் நிப்பாட்டுறாரு பிக் பாஸ். அடுத்ததா சபரியா இருக்கட்டும் விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் 2 பேரும் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது
பாரு தான்ப்பா கோவக்காய் சமைச்சிருக்கா, இவ்வளவு நாள் கோவத்தை மட்டும் காட்டிக்கிட்டு இருந்த பாரு வந்து கோவைக்காவை சமைச்சிருக்கா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் பாரு கிட்ட சூப்பர் பாரு சூப்பரா சமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு கரையில் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அமித்துக்கு பர்த்டே அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுல இருந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் கேக்கா இருக்கட்டும் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது. அமித்தோட மகள் எழுதின கடிதத்தை பார்த்து அமித் வந்து கண் கலங்குறாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அந்த இடத்துல வினோத் வந்து அமித்துக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. இது எல்லாமே செம ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்கூல் டாஸ்கை பொறுத்தவரை பிரஜினா இருக்கட்டும், அமிதா இருக்கட்டும், பாருவா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர்ல பக்காவா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வியானாவா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.